ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிறதான இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோம்மா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானுள்ளே, இந்த இடத்துல இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வேத பகுதியை நாம் வாசிக்கும்போது பாருங்கள், இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வார்த்தையை நான் உங்களுக்கு இன்றைக்கு செய்தியாக கொடுக்க வாஞ்சியாக இருக்கிறேன். அல்லேலூயா. கடந்த வாரத்தில் அந்த வாக்குத்தத்த வார்த்தையை நம்ம வாசித்து அப்படியே விட்டோம். தொடர்ந்து அதை செய்தியாக உங்களுக்கு கொடுக்கறதுக்குரிய அந்த சூழ்நிலை இல்லை. அதனால் இன்றைக்கு அதை கர்த்தருடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை நம்ம தியானம் செய்ய போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் இதை வாஞ்சியோடு தாகத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை கவனித்து கேட்கும்போது கட்டாயமாக இதனுடைய ஆசீர்வாதத்தை நீங்களும் குடும்பங்களும் பெற்று அனுபவிக்க ஆண்டவர் உதவி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆதலால் தெய்வ பிள்ளைகளே, தெய்வ பயத்தோடும் கவனமாக தேவனுடைய சத்தியங்களை கேளுங்கள், அது பிரயோஜனமாக இருக்கும். நாம் எடுத்துக்கொள்வோம் யோவான் 14வது அதிகாரம். யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. பிரியமானுள்ளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, அது என்ன சொல்லியிருக்காருன்னா, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அல்லேலூயா. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி சமாதானத்தை வைத்துட்டு போயிருக்கிறாராம். அப்போது பிரியமானவர்களே, இன்றைக்கி சமாதானத்தை தேடி நாடி அநேக மக்கள் இன்றைக்கு பல இடங்களிலே ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. சமாதானம் இல்லைன்னா ஒரு வீடு சமாதானமாக இருக்காது, ஒரு குடும்பம் சமாதானமாக இருக்காது. ஒரு உள்ளத்தில் சமாதானம் இல்லைன்னாலே அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய வேதனையாக மாறிவிடும். நிறைய பேர் பாருங்கள், அமைதி ஒப்பந்தம், சமாதான ஒப்பந்தம், சமாதானம் இருக்கணும், தேசங்களில் சமாதானம் இருக்கணும், உலகத்தில் சமாதானம் வரணும், குடும்பங்களில் சமாதானம் வரணும், எங்கேயும் ஒரு சமாதானத்துக்காக பாடுபடுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாலும் மெய்யான ஒரு சமாதானத்தை இன்றைக்கி மக்களால் அனுபவிக்க முடியவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இயேசு கிறிஸ்து கட்டாயமாக சமாதானத்தை கொடுக்க வாஞ்சியாக இருக்கிறார். அல்லேலூயா. அதை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சத்தியமாக அறிவிக்க வாஞ்சியாக இருக்கிறேன். பாருங்கள், அதில் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அல்லேலூயா. ஏன்னா பைபிள் சொல்லுது சமாதானத்தின் காரணர் இயேசு என்று. பிரைஸ் தி லார்ட். ஏசாயா பாருங்கள், 6வது அதிகாரம் 9வது அதிகாரம். ஏசாயா 9:6 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி வாசிங்களா. ஒரு வார்த்தைகளை சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி நான் அப்புறமா செய்திக்குள்ளே போகிறேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அவரை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார் என்பதற்கு நீங்கள் அதில் கண்டு கொள்ள முடியும். வாசிங்க. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். அவர் நாமம் எப்படிப்பட்டது? அதிசயமானது. ஆலோசனை கர்த்தா, ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன். நல்ல கவனிங்க, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். சமாதான பிரபு எனப்படும். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? என்ன பேர்? அதில் முக்கியமான ஒரு பேர் என்னது? சமாதான பிரபு. எல்லாம் உற்சாகமாக ஒரு கரங்களை தட்டி ஆண்டவரை மயப்படுத்தக்கூடாதா? நிறைய ராஜாக்கள் சமாதானத்தை உண்டாக்கணும், தேசத்தில் சமாதானம் வரணும், எங்கே பார்த்தாலும் ஒரு அமைதி ஒப்பந்தம் நடக்கணும். அல்லேலூயா. ட்ரம்ப் ஐயா ஒரு பக்கத்தில் சமாதான ஒப்பந்தம் பண்ணிட்டு எப்படியாவது ஒரு அமைதியை கொண்டு வரணும்னு பார்க்குறாரு, மறுபக்கம் என்ன நடக்கணும்னு தெரியாமல் ஒரு பயத்தோடு கூட காணப்படுகிறது. அல்லேலூயா.
அப்போ சமாதானத்தை இன்றைக்கி எப்படியாவது கொண்டு வரணும்னு இப்போ நிறைய பாடுபடுறாங்க. ஆனால் சமாதானம் இல்லை. எங்கே பார்த்தாலும் சமாதானம் இல்லை. தேசங்களில் சமாதானம் இல்லை, குடும்பங்களில் சமாதானம் இல்லை. எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி ஒரு வேதனை. ஏன்னா சமாதானத்தை சாத்தான் கெடுத்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சமாதான பிரபு. கரங்களை உற்சாகமாக தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உலகம் கொடுக்கிற சமாதானத்தை கொடுக்க வரவில்லை. அல்லேலூயா. ஏன்னா சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதே ஆண்டவர் பாருங்கள், ஏசாயா அதே 53வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அப்போ அவர் சமாதானத்தை உண்டாக்குகிற ஒரு ஆக்கினை அவர் மேல் வந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. 53:5 வாசிங்க. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் ஏன் இன்றைக்கு பலியா தொங்கினாரு, ஏன் ரத்தத்தை எல்லாம் சிந்தினார், ஏன் மக்களுடைய பாவத்துக்காக மரித்தார் என்று சொல்லி பார்க்கும்போது பாருங்கள், நல்ல கவனிங்க. சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. கரங்களை உற்சாகமாக தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சமாதானத்துக்காக நீங்களும் நானும் பாடுபடுறது வேற. அல்லேலூயா. ஆனால் சமாதானத்தை உண்டாக்கும்படியாக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிலுவையில் அவர் பலியாயிருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை உற்சாகமாக தட்ட மாட்டீங்களா? சிலுவையில் ஆண்டவர் சமாதானத்தை சும்மா சம்பாதிக்கலை. அல்லேலூயா. இப்போ தேசத்தில் சொல்கிற மாதிரி ஒப்பந்தங்களை நீ இதை விட்டால் நான் உனக்கு சமாதானம் இருக்கும், மாறி மாறி இப்படி இல்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சிலுவையில் சிந்தப்பட காரணம் சமாதானத்தை உண்டாக்கும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், அவர் பிறக்கும் பொழுது ஒரு சமாதானம். பிரைஸ் தி லார்ட். லூக்கா 2வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. பூமியிலே சமாதானம். ஹல்லேலூயா. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம். நல்லா கவனிங்க. அவர் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அவரை குறித்து சொல்லப்பட்டாயிற்று, இவர் தான் சமாதானத்தை கொடுக்கிற தேவன். உற்சாகமாக கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவ பிள்ளையே, உன் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை, எப்போ பார்த்தாலும் என் வீடு கொந்தளித்து கொண்டிருக்கிறது, எப்போ பார்த்தாலும் எனக்கு நிம்மதியே இல்லை. இன்றைக்கி தேசங்களில் பார்த்திங்கன்னா அநேகர் பாவங்களால் பலவிதமான வேதனையினால் சமாதானத்தை இழந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அநேக குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, அன்பு இல்லை, சமாதானம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், சமாதானத்தை கொடுக்க நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, சமாதானத்தை கொடுக்க வந்தேன். ஹல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அந்த லூக்காவில் வாசித்து பாருங்கள். 14வது வசனம் சொல்லுகிறது, உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மீது பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஹல்லேலூயா. இயேசு பிறந்தவுடனே சமாதானம் பிறந்துடுச்சு. கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னைக்கும் இயேசுவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டாங்கன்னா, அவருக்கு உங்கள் உள்ளத்தில் இடம் கொடுத்தீங்கன்னா, கட்டாயமாக உங்கள் உள்ளத்தில் சமாதானம் தங்கி இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எனக்கு சமாதானமே இல்லைன்னா கண்டிப்பாக அது போய். நீங்கள் ஏசப்பா பிள்ளையானா கட்டாயம் உங்களுக்கு சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா கட்டாயம் உங்களுக்குள்ள சமாதானத்தின் ஆவியானவர் இருப்பார். அல்லேலூயா. நீங்கள் தேவனை அண்டி கொண்டது உண்மையானால், சத்தியத்தில் நடப்பது உண்மையானால், கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ள சமாதானத்தின் அபிஷேகம் இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? அல்லேலூயா சொல்லுங்களா. உண்மையிலே ஏசப்பா சமாதானம் எனக்குள்ளே இருக்குன்னு சொல்லியவங்க மாத்திரம் உங்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களாம். பொய்யா சொல்கிறீங்களா, உண்மையாக சொல்லுறீங்களா? இங்கே சபையில் வச்சு எனக்கு சமாதானம் இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் கிடந்து எனக்கு சமாதானமே இல்லை, இவனால் சமாதானம் இல்லை, அவளால் சமாதானம் இல்லை, அவனால் சமாதானம் இல்லை, கடந்து அழாதுங்க. அல்லேலூயாம், அல்லேலூயாம். கர்த்தர் உங்களுக்குள்ளே இருந்தால் சமாதானத்தின் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உலகம் கொடுக்கிற, அங்கே வசனம் சொல்லுது, சமாதானத்தை கொடுக்க வந்தேன். ஏன்னா இயேசு மூலம்தான் கிடைக்கும்.
அது கிறிஸ்துவின் சமாதானம் என்று சொல்லப்பட்டு ரோமர் 1:5-1 கூட வாசிக்கும்போது ஆண்டுடைய சமாதானத்தை குறித்து ஒரு வார்த்தை இருக்குது. ரோமர் 5வது அதிகாரம் 1வது வசனம் வாசித்து பாருங்கள். விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால், விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடினால நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். யார் மூலம் நீங்க சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிறீங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். பிதாவை நீங்க பார்க்கல, ஆனால் இயேசு கிறிஸ்து மூலம்தான் உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை பெற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதலால் தேவ பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் உள்ளத்தில் இடம் கொடுங்க. இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, எனக்கு நிம்மதி இல்லை, குழப்பமாக இருக்குது, இன்னும் நாமெல்லாம் ரட்சிக்கப்படிய முன்னால் அப்படி தான் சமாதானம் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்கள், பாவம் செய்து பார்க்குறாங்க, குடிக்கிறாங்க, அநேக காரியத்தை சமாதானத்துக்காக சிற்றின்பங்களை நாடுகிறாங்க, பல காரியத்தை தேடி தேடி ஓடினாலும் மெய்யான சமாதானம் பூமியில் இல்லை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. அல்லேலூயா. எழுதப்பட்டிருக்கு பிரியமானவர்களே, துன்மார்க்கர்களுக்கு தேவனுடைய சமாதானம் இல்லை. ஆனால் மனம் திரும்பும் பொழுது கர்த்தருடைய சமாதானம் உங்களை தேடி வரும். பிரைஸ் தி லார்ட். உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த மெய்யான சமாதானம் வேண்டும். அல்லேலூயா. சிமியோன் சொல்கிறார், இப்பொழுது உமது அடியானை சமாதானத்தோடு போக விடுகிறீர். அல்லேலூயா. இயேசு பிறந்த உடனே அந்த குழந்தையை கையில் ஏந்தி கொண்டு சிமியோன் தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார். ஆண்டவர் இவர் இப்படியெல்லாம் இருப்பார். அல்லேலூயா. இவர் இப்படிப்பட்ட பெரிய பெரிய காரியத்தையெல்லாம் செய்ய போகிறார். அல்லேலூயா. இப்பொழுது இந்த தெய்வம் இந்த பாருங்கள், இந்த குழந்தையாகி இயேசுவை கையில் அவர் ஏந்தி கொண்டு சொன்ன வார்த்தை, இப்பொழுது உமது அடியானை சமாதானத்தோடு போக விடுகிறீர். அல்லேலூயா. இயேசு உங்களுக்கு உள்ளத்தில் இருந்தால் நீங்கள் சமாதானத்தோடு போக ஆண்டவர் உதவி செய்வார். கரங்களை உற்சாகமாக தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரியமானவர்களே, பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியை பாருங்கள், மார்க் 5வது அதிகாரத்தில் இருக்கிறது. பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அருமையானுள்ளே, எத்தனை ஆண்டுகள்? 12 ஆண்டுகள் பெரிய பாடுகள், வேதனைகள், கண்ணீர்கள், இருந்த பணமெல்லாம் வைத்தியர்களுக்கு கொடுத்து செலவழித்தாள். அல்லேலூயா. எந்த மாற்றமும் இல்லாதபடி, சற்றாகிலும் அவள் சுகமடைய முடியாதபடிக்கு வாழ்க்கையில் பணம் போனது மாத்திரமல்ல, சமாதானம் போயிற்று, சந்தோஷம் போயிற்று, விடுதலை போயிற்று, எல்லாமே இழந்து போயிற்று. அல்லேலூயா. எல்லாம் இழந்த நிலையில் அவள் அழுது கண்ணீரோடு கூட, நான் எப்படியாவது இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொடுவேன். அல்லேலூயா. இயேசு வார இடத்தை நோக்கி ஓடுகிறாள். அல்லேலூயா. அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வீடுகளில் தனிமையாக வாசிங்க. பிரியமானுள்ளே, அந்த டைமில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் இயேசு கிறிஸ்துவை தொட்ட மாத்திரத்தில் இமைப்பொழுதில் அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. அவரிடத்தில் இந்த வல்லமை புறப்பட்டு அவளை தொட்டு சுகமாக்கினதாக வேதம் சொல்லுகிறது. கரங்களை உற்சாகமாக தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா. 34வது வசனம் சொல்லுகிறது, அப்போது அவள் சுகமடைந்த உடனேயே, அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, இது இப்படி இந்த சுகம் வந்தது, யார் உம்மை தொட்டது? ஆண்டவர் சொல்ல, என்னை தொட்டது யாருன்னு சொல்லும் பொழுது இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ பயந்து நடுங்கி கொண்டிருந்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே ஆண்டவர் பாருங்க, அவள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த உடனேயே கர்த்தர் சொன்ன வார்த்தையை பாருங்கள். 34வது வசனம் சொல்லுகிறது, 5வது வசனம், 5வது அதிகாரத்தில் 34. அவர் அவளை பார்த்து, நல்ல கவனிங்க, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஹல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து சொல்லுங்க, சமாதானத்தோடு போய், சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டாக்டர் சொல்ல முடியுமா? பிரைஸ் தி லார்ட்.
4 மாதம் கழிந்து வரவும் செக்கப்புக்கு, 6 மாதம் விட்டு வரவும், அடுத்த 2 வாரம் தாண்டி வரவும் பணம் தான் போகும். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் இயேசு கொடுக்குற சுகத்தை பாருங்கள். இமைப்பொழுதில் 12 ஆண்டின் பெரும்பாடு மாறுகிறது. எல்லாம் உற்சாகமாக கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவான். 38 வருஷம் ஒருத்தன் வியாதியில் இருக்கான். இமைப்பொழுதில் 38 வருஷமனுடைய வியாதி மாறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவஜனமே, ஆண்டவர் கொடுக்குற சுகத்தை பாருங்கள். அப்போ தொட்ட மாத்திரத்தில் அற்புதம் நடக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவரை தொட்டாலே விடுதலை உண்டு. பிரைஸ் தி லார்ட். அப்போ பாருங்கள், இன்றைக்கி அங்கே நிறைய பேர் நெருங்கிட்டே வராங்க. அப்போ ஆண்டவர் கேட்டார், என்ன தொட்டது யார்? பிரைஸ் தி லார்ட். என்ன தொட்டது யார்? அங்கே பார்க்காதுங்க, சமாதானம் கெட்டு போய்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்னை தொட்டது யாருன்னு சொன்ன உடனே எல்லாரும் சொல்லியாங்க, ஆண்டவரே உங்களை சுற்றி ஜனங்க நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். நீர் போய் எம்மை தொட்டது யாருன்னு கேட்டால், ஒரு பெரிய கூட்டத்துக்குள்ளே நீங்கள் போகிறீங்க, திருவிழா கூட்டத்தில் போகிறீங்கன்னு வச்சுடுங்க. அப்போது நீங்கள் திடீரென்று நின்று யார் என்னை தொடுகிறது அப்படி கேட்டால் நம்மளை என்ன சொல்லுவாங்க? இது என்ன ஒரு பைத்தியம் போல் இருக்குது. ஃபுல்லாக கூட்டத்துக்குள்ளே நெருங்கி போகிறோம். அல்லேலூயா சொல்லுவோம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போல தான் ஏசப்பாவை நினச்சாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆண்டவர் சொன்னார், அந்த தொடுதல் அல்ல, உண்மையாய் ஒரு மகள் என்னை தொட்டாள். ஹல்லேலூயா. இன்றைக்கி அப்படி தான். இந்த சத்தியத்தை கேட்குற யாரோ ஒருத்தரை கர்த்தர் தொடுகிறார். கரங்களை உற்சாகமாக தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உண்மையாக கேட்குறவங்களை ஆண்டவருடைய வாக்கு தொடும். ஹல்லேலூயா. அவர்களை கர்த்தர் சுகமாக்குவார். ஹல்லேலூயா. அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சமாதானத்தோடு போ, வேதனை நீங்கி நீ சுகமாயிருக்க ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். கரங்களை உற்சாகமாக தட்டி, விசுவாசமுள்ள வாக்கு பிணியாளிகளை ரட்சிக்கும். உன் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரும், அதிசயங்களை கொண்டு வரும், பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். நிச்சயமாக உங்கள் குடும்பத்துக்குள்ள ஒரு மாற்றம் வரும். அல்லேலூயா. ஐயோ, இந்த வியாதியில் எத்தனை காலம் என் வாழ்க்கை இப்படி உருண்டு ஓடும், எனக்கு சமாதானமே இல்லை, பணம் போகுது ஒரு பக்கம், பிரச்சனை ஒரு பக்கம், பாடு ஒரு பக்கம், எனக்கு எப்போ தான் ஒரு விடுதலையை நான் காண்பேன் அப்படி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை தொட்டாரானால், ஹல்லேலூயா, ஏசப்பா தொட்டாலும் உனக்கு சுகம் உண்டு. ஆமேன். நிறைய இடத்துல ஏசப்பா தொட்டார், அவன் சுகமாயிட்டாங்க. ஹல்லேலூயா. இப்போ இந்த மகள் என்ன செய்கிறாங்க? இவங்க இயேசுவை தொட்டாங்க. இயேசுவை தொட்டாலும் சுகம், இயேசு உன்னை தொட்டாலும் சுகம். 2 கரங்களையும் தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துவோம். அதனால் பிரியமானுள்ளே, சமாதானம் பார்த்தீங்களா சும்மா வராது. அவரை உண்மையாக பிடிக்கும்போது, உண்மையாக அவரை பற்றி கொள்ளும் பொழுது, உண்மையாக அவரை தேட ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக உண்மையான சமாதானத்தை உங்கள் உள்ளத்தில் கர்த்தர் ஊற்றுவார். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலம்தான் இந்த சமாதானத்தை தர முடியும். பிரைஸ் தி லார்ட். வேறு ஒரு வழியும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களாம். அதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அதனால் முக்கியமாக இயேசு கிறிஸ்துவின் மூல சமாதானம் கிடைக்குது. அதுக்கு பிறகு சொல்லப்பட்டிருக்கு, அந்த வசனம் சொல்லு பாருங்கள், என்ன அடுத்த சொல்லப்பட்டு, சமாதானத்தை வைத்து போகிறேன். அல்லேலூயா. இயேசப்பா மரித்து உயிரோடு எழும்பின உடனேயே இந்த மகதலேனா மரியாளையெல்லாம் உடனே பார்த்த உடனே ஆண்டவர் என்ன சொன்னார்? உனக்கு சமாதானம். அல்லேலூயா. சீடர்களை பார்த்த உடனே ஆண்டவர் சொல்லார், உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. ஏன் காரணம் என்ன? நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமேன். நான் சாத்தானின் தலையை மிதித்து சிலுவையில் வெற்றி சிறந்து விட்டேன். ஹல்லேலூயா. சமாதானத்தை உண்டாக்கும்படியான அந்த ஆக்கினை என்மேல் வந்தது. ஹல்லேலூயா. இப்போ சத்ருவின் கிரியைகளை அழித்து நான் உங்களுக்கு சமாதானத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறேன். இனி நீங்கள் சமாதானத்தோடு வாழ முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பிரச்சனை இருக்கும், எத்தனை போராட்டம் இருந்தாலும், எத்தனை விதமான பாடுகள் இருந்தாலும் அது உன்னை மேற்கொள்ளாது. உன்னிடத்தில் இருக்கிற சமாதானத்தை யாரும் எடுக்க முடியாது. கரங்களை உற்சாகமாக தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் பிரியமானவர்களே, உலகம் கொடுக்குற சமாதானம் வேறு, தேவன் கொடுக்குற சமாதானம் வேறு. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அதனால் சமாதானத்தை அவர் வைத்து கொண்டு தான் போயிருக்கார். யார் கொண்டு போகல. போகும்போது எல்லாத்தையும் சமாதானத்தையும் எவ்வளோ சமாதானம் உண்டோ அத்தனை சமாதானத்தையும் அவர் எடுத்துகிட்டு போகல, இங்கேயே வச்சுருக்கார். இன்றைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுக்கு உங்கள் உள்ளத்தை ஒப்பு கொடுக்கும்போது உங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா.
ஆண்டவர் சொல்லார், ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவன் சத்துருக்கள் கூட அவனோடு சமாதானத்துக்குள்ளே கடந்து வருவாங்களாம். கரங்களை உற்சாகமாக தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமானால் கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் சத்துருக்கள் கூட உங்கள்கிட்ட எப்படி வருவாங்க? சமாதானத்துக்கு வந்துடுவாங்க. அல்லேலூயா. சாலமோன் கர்த்தரை தேடும்போது அவனுக்கு எல்லாம் இளைப்பாறுதலும் அமைதியும் சமாதானமாக இருந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் சாலமோன் எப்போ கர்த்தரை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேக்கில் போக ஆரம்பித்தானோ, பின்மாற்றத்தில் போக ஆரம்பித்தானோ, அந்நிய வழிபாட்டுக்குள்ளே போக ஆரம்பித்தானோ, ஆண்டரை விட்டுட்டு வேறு பக்கமாக சாய சாலமோனுக்கு விரோதிகளை கர்த்தர் எழுப்பினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் அப்படி தான் நல்லா இருப்பீங்க, தேவனோடு இருங்க, சமாதானமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். பணம் இல்லாட்டாலும் எப்படி இருக்கும்? சமாதானமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆண்டு ஒரு 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 கோடி பல கோடி இருக்க மாதிரி இருக்கும். அல்லேலூயா. ஆனால் தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் தூர போக போக இந்த சமாதானம் நம்மை விட்டு விலகி போய்விடும். அல்லேலூயா. அதனால தான் உலக சமாதானத்தை உடனே உலக சமாதானத்தை தேடினாலும் உலகத்தில் உள்ள சமாதானம் நிரந்தரம் அல்ல. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, உலகமும் உலகத்தில் உள்ள இச்சைகளும் ஒளிந்து போய்விடும். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்து, உலகம் என்பது நமக்கு இந்த உலகத்தில் அருமையானே நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இல்லாத ஒரு வாழ்க்கையை குறிக்குது. பிரைஸ் தி லார்ட். உலகம் முழுவதும் நீ ஆதாயமாக்கினாலும் ஆத்துமா நஷ்டப்பட்ட லாபம் இல்லை. அல்லேலூயா. அப்போ என்ன சொல்லப்படும்? உலகத்தில் இருந்து நான் உங்களை தெரிந்து கொண்டேன். பிரைஸ் தி லார்ட். உலகத்தில் இருந்து உங்களை தெரிந்து கொண்ட தேவன் உங்களை கர்த்தருக்கென்று தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒருக்கா ஒரு விசை கரங்குடுத்து சொல்லுவோம், இயேசு உலகத்தான் இல்லாதது போல நாமும் உலகத்தார்கள் அல்ல. நாம் யாருடையவர்கள்? இயேசு உடையவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதில் உலகம் கொடுக்கிற சமாதானம் நிரந்தரம் அல்ல. சில நினைக்கிறாங்க, டிவி பார்க்கும்போது எப்படி இருக்குது, எவ்வளோ சமாதானம் போல் இருக்குது. அங்கே அழும்போது இங்கேயும் அழுதுகிட்டே இருப்பாங்க, அங்கே கண்ணீராக வடிப்பாங்க. கதை ஸ்டோரி ரொம்ப டீப்பாக அப்படியே உருகி கண்ணீரோடு போகும். அப்போ இந்த அம்மா கண்ணீராக வடிக்கும், ஆகாரமும் செய்யாது. அதை பார்த்து பார்த்து இது கண்ணீர் வடிச்சிட்டு கிடக்கும். அடுத்த புருஷன் வந்து 2 போடும்போது இன்னும் கண்ணீராக மாறும். அல்லேலூயா. சினிமா பார்க்கும்போது சினிமா அக்காண்ணா சீரியலு தங்கச்சி. சொல்ல நாங்கள் சினிமா பார்ப்பதே இல்லை பாஸ்டர். சினிமான்னா நாம் ஒன்றும் கத்தர் பிடிக்காது, சீரியல் தான் பார்ப்போம். அக்கா தங்கச்சி எல்லாம் ஒன்று தான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவங்க ஒரே கதையை வச்சு ஓட்டி 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 எவ்வளோ வருஷ கணக்கில் ஓட்டி பணம் சம்பாதிக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்க, அதை பார்த்து பார்த்து நீங்கள் அழுது நீங்கள் வீட்டில் இருக்கிற நிம்மதியும் இழந்து சமாதானத்தையும் இழந்து தரித்திரத்தையும் உண்டாக்கி அல்லேலூயா வேதனைகளை சம்பாதித்து கொண்டிருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களாம். ஆண்டவர் சொல்லார், ஒரு வீட்டுக்கு போனால் நீங்கள் என்ன சொல்லுங்க? லூக்கா 10 நினைக்கிறேன் 5-6 வசனம் வாசிக்கும்போது ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது என்ன சொல்லணுமா? உங்களுக்கு ஏசப்பா நம்ம கொடுத்த சமாதானத்தை அவங்களுக்கு சொல்லணும். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக வென்று முதலாவது சொல்லுங்கள். ஏன்னா அங்கே சமாதானம் இல்லாமல் நிறைய வீடு இருக்குது. அல்லையிலே சொல்லுங்களாம். எங்கே போனாலும் முதல்ல இந்த வார்த்தையை சொல்லுங்கள். ஒரு வீட்டுக்கு போகிறீங்களா, வீடு சந்திப்புக்கு போகிறீங்களா, ஜெபத்துக்கு போகிறீங்களா, பிரியமானவர்களே, ஒரு வீட்டுக்கு சும்மா போனால் கூட அந்த வீட்டில் கால் வச்சோன்னு சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த வீட்டில் இருக்கிற குடும்பத்துக்கு சமாதானம் உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்குள்ள சமாதானம் இருக்கணும். நீங்களே கலக ஆவியாக இருந்துக்கிட்டு சமாதானம் உண்டாகணும்னா அங்கே சமாதானம் வராது, சண்டை தான் வரும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் கால் வைத்து சொல்லும் பொழுது கர்த்தருடைய சமாதானம் அங்கே தங்கும். பிரைஸ் தி லார்ட். நீங்களும் தைரியமாக சொல்லணும், அப்புறமா அவங்களும் கரெக்டாக இருக்கணும். வேதம் என்ன சொல்லப்படுது? அந்த வீட்டுக்கு என்ன சொல்லுங்க? சமாதானம். ஒரு வீட்டுக்கு பிரவேசிக்கும் போது
இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாகவென்று முதலாவது சொல்லுங்கள். நல்லா கவனிங்க. அப்புறம் சொல்லிட்டோம். ஆனால் சமாதான பாத்திரர் அப்போ யார் இருக்கணுங்க? சமாதானத்துக்கு நீங்கள் பாத்திரமாக இருக்கணும். கரங்களை உற்சாகமாக தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, ஆண்டவரே மகளுடைய குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா, ஒரு சமாதானம் உண்டாவதாகப்பா. நீங்கள் ஆமேனப்பா ஆமேனப்பா என்ன அப்படியே மாற்றுமப்பா. அல்லேலூயா. சமாதான கேடுக்கு நான் தானே காரணம், நான் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை காரணம். சமாதானம் எப்படி தங்கும்? பிரியமானுள்ளே, முதலாவது எனக்கு சமாதானத்தை தங்குகிற ஒரு பாத்திரமாக என்னை மாற்றும். அல்லேலூயா. சமாதானம் தங்குகிற ஒரு மகளா, ஒரு குடும்பமாக என் வீடை மாற்றும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எங்கள் வீட்டில் சமாதானம் வேணான்னு சொல்கிறவங்க உங்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களாம்பா. உண்மையான ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்க வாஞ்சியாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லியார் பாருங்க, நீங்கள் சமாதானத்தை நாட வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது அங்கே பாருங்க, சமாதானத்தின் பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அங்கே தங்கிவிடும். அப்புறமா இல்லைன்னா என்ன செய்யுமா? இல்லாதிருந்தால் ஆமாம், சமாதானத்துக்கு பாத்திரமாக நம்ம இல்லைன்னா, ஒரு ஆண்டவரை தேடாத ஒரு குடும்பமாக இருந்தோன்னா ஒரு நாளும் சமாதானமே இருக்காது. அல்லையிலே சொல்லுங்களேன். என்னை பார்த்தாலும் சண்டை குழப்பம், வீட்டில் நிம்மதி இருக்காது, பணம் வர எங்கே போகணும்னு தெரியாது. பிரியமானுள்ளே, முதலாவது சமாதானத்தை நாடுங்கள். அல்லையிலே சொல்லுங்களேன். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், நான் சமாதானத்தை நாடுகிறேன். அல்லேலூயா. 120வது சங்கீதம் 6, 7, 2 வசனத்தில் இருக்குது. நான் சமாதானத்தை நாடுகிறேன். ஆனால் மற்றவங்க என்ன சொல்கிறாங்களாம்? அவர்களோ இப்போ தாவீது எப்படின்னா சமாதானமாக இருக்கணும், சண்டை போடக்கூடாது, பிரச்சனையாக இருக்கக்கூடாது, ஒரு சமாதானத்தை அவர் வாஞ்சியோடு நாடுகிறார். அல்லையிலே சொல்லுங்களேன். ஆனால் அவன் பேசும்போதே மற்றவங்க என்ன செய்கிறாங்களா? யுத்தத்துக்கு எத்தனைப்படுகிறார்கள். அல்லையிலே சொல்லுங்களேன். நீங்கள் வீட்டில் சமாதானத்தை நாடுவீங்க, அங்கே ஏதாவது ஒரு ஆள் மூலமாக யுத்தத்துக்கு எழும்போம், சாத்தான் எழும்புவான். நீங்கள் இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரோடு இருந்து ஜெயம் பெற்றவர்களாய் மாறுங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? வசனம் சொல்லுகிறது, நான் சமாதானத்தை நாடுகிறேன். நான் பேசும்போதே யுத்தத்துக்கு நிறைய பேர் வராங்க. பிரைஸ் தி லார்ட். நீ நல்லது தான் சொல்லுவ, ஆனால் அநேகர் யுத்தத்துக்கு உனக்கு விரோதமாக புறப்படுவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் உங்கள் சமாதானத்தை நீங்கள் ஒரு நாளும் விட்டு விடாதுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டுடைய பிள்ளைகளை ஆதலால் இந்த மெய்யான சமாதானத்தை நீங்கள் எப்படி அடைய முடியும்? பிரைஸ் தி லார்ட். உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்க வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த மெய்யான சமாதானத்தை வாஞ்சியோடு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? எனக்கு குடும்பத்தில் சமாதானம் வேண்டும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் வேணும், என்னுடைய கணவனாருடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும். மலைகள் விலகினாலோ பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலோ என் கிருபை, என்னுடைய உடன்படிக்கையின் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மீது மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ அந்த மெய்யான சமாதானத்தை ஆண்டவர் எடுக்க விரும்ப மாட்டார். ஆனால் அந்த சமாதானத்தை நீங்கள் என்ன செய்யணும்? பாத்திரமாக இருக்கணும். அல்லேலூயா. என் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை எப்போவுமே தங்க குடும்பமாக மாற்றுங்க. அல்லேலூயா. ஏன் எங்கள் வீட்டில் சமாதானம் இல்லை, என்ன காரணம்? அந்த காரியத்தை கண்டுபிடிங்க. சமாதான கேடான காரியத்தை எல்லாம் எடுத்து போடுங்க. கரங்களை உற்சாகமாக தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. சமாதானத்துக்கு நீங்களும் சொல்கிறவங்களும் பாத்திரமாக இருக்கணும். அதே போல் அங்கே குடும்பத்தில் வாழ்கிற பிள்ளைகளும் பாத்திரமாக இருக்கணும். அப்போ தான் அந்த சமாதானத்தை தங்க வைக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். உண்மையான அந்த சமாதானம் அங்கே தங்குனாதான் உங்கள் வீட்டில் நிம்மதி இருக்கும். உங்கள் வீட்டில் எல்லா ஆசீர்வாதங்களும் வந்துவிடும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சமாதானம் இருந்தாலே எல்லாம் இருக்கிற மாதிரி ஆகிவிடும். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், சிலர் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். எப்போ பாருங்கள், அவங்கள்ட்ட பணம் இல்லைன்னு சொல்லியதை விட என்னத்தை வாக்க சமாதானமே இல்லைப்பா அப்படி தான் சொல்லி நிறைய பேர் பார்த்துருக்குறேன். பாஸ்டர் ஒரு நிம்மதியே இல்லை, வீட்டில் வந்தால் நிம்மதியே இல்லை. என்ன வாழ்க்கை,
என்ன வாழ்க்கை! அல்லேலூயா! ஒரு நாள் எனக்கு பணம் இல்லை. ஆம்பிள்ளைங்கள்ட்ட கேட்டு பாருங்களா, சகோதரங்கள்ட்ட, என்கிட்ட பணமே இல்லை, நிம்மதி இல்லைன்னு அப்படி ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதரிங்களை பாருங்க, ஐயோ பிரைஸ்லா, வாழ்கிறதோட செத்துலாம் போல இருக்குது இல்லையா, அப்படி சொல்லி அழுறாங்க. பிரியமானுள்ளே, சமாதானத்தின் தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. அல்லேலூயா. நீங்கள் தான் அந்த சமாதானத்தை பாதுகாக்க வேண்டும். சம்பாதிச்சு ஏசப்பா உங்கள் கையில் கொடுத்துட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்துக்கிட்டையும் ஒப்பு கொடுத்துருக்காரு, சபைக்குள்ளே வைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. சுவாச பிள்ளைகளுடைய குடும்பத்தில் அந்த சமாதானம் தங்கி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சையாக இருக்கிறாரு. கரங்களை உற்சாகமாக தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆதலால் அன்பு தேவ ஜனமே, சமாதானத்தை நாடுங்கள். அல்லேலூயா. இப்போ சமாதானத்தை நாடும்போது சிலர் யுத்தத்துக்கு வருவாங்க, பிரச்சனை வருவாங்க, போராட்டத்துக்கு வருவாங்க, உங்களுக்கு எதிராக நிற்பாங்க. நிற்கட்டு, கர்த்தர் தாவீதோடு கூட இருந்து ஜெயம் கொடுத்த தேவன் உங்களுக்கும் ஜெயத்தை கொடுப்பார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாத்துலேயும் ஒரு மாற்றம் வரும். அல்லேலூயா. எல்லாத்துலேயும் மாற்றம் வரும். ஆதலால் சமாதானத்தை நீங்களும் நானும் அடைவதற்கு என்ன வழி? அல்லேலூயா சொல்லுமா. இப்போ தான் ஒரு செய்தியின் ஆரம்பமாக இருக்குது. சமாதானத்தை அடைவதற்கு என்ன வழி? நிறைய வழி இருக்குது, எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஒரு சில காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க வாஞ்சியாக இருக்கிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 26வது அதிகாரம், அதில் 3வது வசனம். சீக்கிரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். 26:3 வாசிக்கலாம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். முதலாவது யாருக்கு சமாதானம் அவங்க வாழ்க்கையில் தங்கி இருக்கும்னு சொல்லி பார்க்கும்போது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடியால். அல்ல கவனிங்க, கர்த்தரையே உண்மையே நம்பி இருக்கிறபடியினால நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அல்லேலூயா. யாருக்கு மெய்யான சமாதானம், பூரண சமாதானம் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு. எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. யாருடைய வாழ்க்கையில் சமாதானம் தங்கி இருக்கணும்னு சொன்னால், இன்னைக்கு பாருங்கள், சமாதானத்தினுடைய நிலைகள் சாதாரணமானதல்ல. அல்லேலூயா. பூரண சமாதானம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. யாருக்கு? உறுதியாய் பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு. ஆமென். கரம் கொடுத்து சொல்லுங்க, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு பூரண சமாதானம் அந்த குடும்பத்தில் நிரம்பும். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கே அரைக்குறையாக பிடிச்சிக்கிட்டு ஒரு 2 நாள் விசுவாசம், நான் அப்புறம் பார்த்தா என்ன விசுவாசம், என்ன ஆண்டவர், ஏன் எனக்கு இப்படி நடக்குது, அல்லேலூயா, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வரணும், ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குது. பிரியமானவர்களே, ஒரு நாளும் குறை சொல்லாதுங்க. அல்லேலூயா. ரூத்தை போல இருங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ரூத்து உறுதியாய் பிடித்து கொண்டாள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரூத்து உறுதியாக வந்ததுனால அவளுக்கு ஒரு நாள் பெரிய ஆசீர்வாதம், நிறைவான பலனை பெற்றுக்கொண்டாள். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவான். அதுதான் இங்கே சொல்லப்பட்ட, உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள். அல்லேலூயா. சபைக்கு வாரோம், சத்தியத்தை கேட்குறோம், ஆனால் இன்னும் உறுதியான ஒரு தீர்மானம் இல்லை, இன்னும் உறுதியான ஒரு ஒப்பு கொடுத்துக்கிற மனம் இல்லை, இன்னும் கர்த்தருடைய காரியங்களில் உறுதி இல்லை. அல்லேலூயா. அப்படியானால் எப்படிப்பட்ட சமாதானம் நமக்கு வர முடியாது தேவ பிள்ளைகளே. வேதம் சொல்லுகிறது, உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுவார். எப்படிப்பட்ட சமாதானம்? அவங்க உங்களை உண்மையே நம்பி இருக்கிறபடினால நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். நீர் அவனை எப்படிப்பட்ட சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர்? வாயை திறந்து சொல்லுங்க, என்ன சமாதானம் சொல்லுங்க சத்தமா. சமாதானம் நதியை போல புரண்டு வருமா. அல்லேலூயா, அல்லேலூயா. நதி எப்படி புரண்டு வருது பார்த்தீங்களா? ஆற்றில் எப்படி வெள்ளம் வரும்போது எப்படி வரும்? அல்லேலூயா. உறங்கி வருது. பெரிய பெரிய நதியெல்லாம் பார்த்தீங்கன்னா, நதியை பார்க்குறதுக்கு ஒரு இது கண்ணு வேணும். பிரைஸ் தி லார்ட். அப்படியே மாறிக்கொண்டு போயிடும். பிரைஸ் தி லார்ட். சமாதானமே இல்லை 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 இல்லை, இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. எப்படி? நதியை போல ஒரு சமாதானத்தை
உங்கள் குடும்பத்துக்குள்ள ஆண்டவர் ஊற்றுவார். கரங்களை உற்சாகமாக தட்டுங்க. இன்னைக்கு சமாதானம் இல்லாத குடும்பங்கள், இன்னைக்கு சமாதானம் இல்லாமல் வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நதி போல ஒரு சமாதானம் உங்கள் மத்தியில் கடந்து வர செய்வார். பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளுவேன். அல்லேலூயா. என்ன பூரண சமாதானம். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது யாருக்கு சமாதானம்? முதல்ல உறுதியாய் பற்றி கொண்டவர்களுக்கு சமாதானம். இரண்டாவது வேதம் சொல்லுகிறது பாருங்கள், வாசிக்கலாம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் அதில் 6வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 4:6 சீக்கிரமாக எடுத்து வாசிக்கலாமா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். நீங்கள் பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை. அல்ல கவனிங்க. எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும். நல்ல கவனிங்க. இரண்டாவது வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். நல்ல கவனிங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். அல்லேலூயா. உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் என்ன செய்யுமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து கொள்ளும். அல்லேலூயா. இரண்டாவது ஜெபிக்கிறவர்களுக்கு, வேண்டுதல் செய்கிறவர்களுக்கு, விண்ணப்பம் பண்ணுகிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மெய்யான சமாதானத்தை கொடுக்க வாஞ்சியாக இருக்கிறார். நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள். அன்பு தேவனுடைய ஜனமே, நீங்கள் ஜெபித்தால்தான் உங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை காண முடியும். ஜெபம் இல்லை, சமாதானம் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நிறைய காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்கிட்டே கிடக்கிறோம். மார்த்தாளை போல இருக்கிற அந்த அனுபவத்தை விட்டு ஒரு மரியாளை போல மாறுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா. அல்லேலூயா. மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அதை போல தான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அல்லேலூயா. கவலைப்படுறதுனால எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியும்? பிரைஸ் தி லார்ட். அதனால் கவலைப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ரட்சிப்பை குறித்து கவலைப்படுங்கள். அல்லேலூயா. இவ்வளோ பெரிய ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்பீர்களானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் மெய்யான ரட்சிப்பு வேணும், அதுக்காக கவலைப்படுங்க. நீதியாகிய ஞானஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொள்ளணுமே, இதற்காக கவலைப்படுங்க. அல்லேலூயாம். அல்லேலூயாம். நான் ஒரு சாட்சியாக வாழணுமே, கவலைப்படு. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சாட்சியாக இருக்கணுமே, உண்மையாக இருக்கணுமே, கவலைப்படு. அல்லேலூயா. சத்தியத்தில் நடக்கணுமே, கவலைப்படு. பிரைஸ் தி லார்ட். நீ வீணான மொத்த கவலையும் உன் தலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு இன்றைக்கி என்ன இருந்த சமாதானமே இல்லை, நிம்மதி இல்லை, எல்லாமே இழந்து கிடக்கிற அனுபவங்கள். இன்றைக்கி கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆவியானவர் உங்களுக்காக பேசுகிறார். அல்லேலூயா. இந்த வாதத்தினுடைய வாக்கு தத்துவத்தில் இருந்து கொடுக்குற செய்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக மணிக்கூர் காத்திருந்து தான் தேவனுடைய வாக்கை பெற்றுக்கொள்ளுகிறோம். மலையிலே சொல்லுவோமா, இந்த வார்த்தை வெறுமையாக திரும்பாது. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வார்த்தை உங்களுடைய குடும்பத்திலே ஒரு மாற்றங்களை கொண்டு வரும், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்களை கொண்டு வரும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற கவலை கண்ணீர்கள் மாற்றப்படும். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவஜனமே ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஆண்டு சொல்ல எல்லா விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம். அல்லேலூயா. குடும்ப ஜெபம் எத்தனை பேர் பண்ணுறீங்கன்னு தெரியாது, அதிகாலை ஜெபம் எத்தனை பேர் பண்ணுறீங்கன்னு தெரியாது. பிரியமானே, இடையில் உள்ள ஜெபத்துக்கு அநேகருடைய வாழ்க்கை இன்னும் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்குற அனுபவம் இல்லை. இடையில் உள்ள கூட்டங்களுக்கு ஓடணுமே, எப்படியாவது தேவ சமூகத்தை ஒரு சிலருக்காக தேவன் வைக்கவில்லை. அல்லேலூயா. சபை முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டும் என்பதை தேவன் வாஞ்சியாயிருக்கிறார். தேவ ஜனமே, ஆதலால் தான் ஆண்டவனை சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, விடுதலை இல்லை, மாற்றம் இல்லை. காரணம் என்ன? கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பூரண சமாதானத்தோடு வாழ ஒரே ஒரு வழி, இரண்டாவது ஜெப வாழ்க்கை. அல்லேலூயா.
செபிக்கிறவர்களாய் மாறுங்கள். அல்லேலூயா. இரவு ஜெபங்களை ஏறெடுங்கள், தனி ஜெபங்களை ஏறெடுங்க. அதிகாலையில் ஆண்டவர் இருட்டோடு எழும்பி வனாந்தரத்தில் போய் ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்றார். பிரியமானே, ஜெப வாழ்க்கையை ஆரம்பிங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் யார்கிட்ட அழுதாலும் புலம்புனாலும் பிரியமானே, உங்கள் கண்ணீரை கவலையெல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் மனுஷன் கேட்டு பின்னால் உங்ககிட்ட நல்லா பேசியது போல் பேசுவாங்க, பின்னால் ஒன்று சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. உன் கண்ணீரை காண்கின்ற தேவன், உன் விண்ணப்பத்துக்கு பதிலை கொடுக்கிற தேவன், உன் வேண்டுதலை கவனிக்கிற தேவன். வேதம் சொல்லுகிறதே, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு எல்லா ஜெபங்கள், எல்லா விண்ணப்பங்கள், எல்லா காரியங்களையும் தேவனுடைய சமூகத்தில் வைத்து அவருக்கு நீ தெரியப்படுத்துவாயானால் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானத்தை உன்னுடைய உள்ளத்தில் ஆண்டவர் கொடுப்பது மாத்திரம் அல்ல, உன் குடும்பத்துக்குள்ளே கொடுப்பது மாத்திரம் அல்ல, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அந்த மகிமையை காண ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா சொல்லுமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா மாறும். அல்லேலூயா. இந்த பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு இருக்கிறீங்க, பல காரியத்தை நினச்சி இன்றைக்கே கவலைப்பட தொடங்கிட்டீங்க. பிரியமானே, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி அந்த பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. அருமையானே, உன் கணவனாரை ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. உங்கள் மனைவியை தேவ சமூகத்தில் வைத்து ஜெபியுங்க. உங்கள் காரியங்களை கர்த்தருடைய சமூகத்தில் வைங்க. ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு எல்லாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. இப்படி நீங்கள் கேட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்து பாருங்க. அப்போ என்ன சமாதானம் வருமா? எல்லா புத்திக்கும், சத்தமாக சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுவோமா? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் உங்களுக்குள்ள கடந்து வரும். அல்லேலூயா. ஜெபிக்கிறதில்லை, ஆண்டவர் தேடுறதில்லை. பிரியமானே, சமாதானம் இல்லைன்னு சொன்னாலும் அந்த சமாதானத்தை அடைய முடியாது. இன்றைக்கு கேட்கிற சத்திய வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. பாருங்க, ஒரு தேசத்தில் ஒரு சமாதானம் வேணும்னா அந்த தேசத்துக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி எரேமியாவின் புத்தகம் 29வது அதிகாரம் அதில் 7வது வசனம் நினைக்கிறேன், 7வது வசனம் வாசித்து பாருங்கள். ஒரு தேசத்துக்காக நம்ம ஜெபித்தா அந்த தேசத்தில் சமாதானத்தை காண முடியும். நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பாருங்க, தேசத்தில் குடியிருக்கிறோம். நம்ம இருக்கிற கிராமங்கள், நம்ம இருக்கிற பட்டணங்கள், நம்ம இருக்கிற பகுதிகள். அல்லேலூயா. இந்த மயிலோடு ஒரு கிராமம், பிரைஸ் தி லார்ட், சுற்று வட்டாரம், இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வைங்க. ஆண்டு சொல்ல, ஒரு தேசத்துக்காக நீங்கள் ஜெபிக்கும்போது, அந்த தேசத்தின் சமாதானத்துக்காக ஜெபிக்கும்போது அந்த தேசத்துக்கு சமாதானம் கடந்து வரும் பொழுது உங்களுக்கும் சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போது தேசத்துக்கு சமாதானம் இல்லைன்னா நமக்கும் சமாதானம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நம்ம இருக்கிற இந்த கோரத்தட்டு பகுதிக்காக நீங்கள் ஜெபிங்க. இந்த மயிலோடு ஒரு கிராமத்துக்காக ஜெபிங்க. இந்த மாவட்டத்துக்காக ஜெபிங்க. அல்லேலூயா. இந்திய தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. கட்டாயமாக தேவ சமாதானத்தை காண முடியும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றார், எருசலேமின் சமாதானத்துக்காக என்ன செய்யணுமா? எருசலேம் எங்கே இருக்குது? அல்லேலூயா. அல்லேலூயா. பலாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் எருசலேம் இருக்குது இல்லையா? அல்லேலூயா. ஆசியாவினுடைய மைய பகுதியில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அவ்வளோ தூரம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இங்கே ஆண்டவர் தேவ ஜனங்களுக்கு என்ன சொல்கிறாரு? எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்போ ஜெபம் எங்கே ஒரு கிரியை செய்யும் பாருங்கள். முழு உலகத்திலையும் கர்த்தருடைய ஜெபம் அசையும். அல்லேலூயா. எங்கே இருந்து நீ ஜெபம் பண்ணாலும் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்க முடியும். பிரைஸ் தி லார்ட். கரங்களை உற்சாகமாக தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆதலால் இரண்டாவது ஜெப வாழ்க்கையை நீங்கள் சீர்படுத்துங்கள். இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் ஜெபம். ஜெபத்தில் நீங்கள் அதிகமாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் பிரியமாக வாழ தீர்மானம் எடுங்க. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை உங்களுக்கும் குடும்பத்துக்கு ஆண்டவர் அருளி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோமா?
மூணாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல வாஞ்சியாக இருக்கிறேன். சங்கீத புத்தகத்தில் வாசியுங்கள், 119வது அதிகாரம், அதில் 165வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 119, 165. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த மூன்றாவது ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்ட மாட்டீங்களா? எல்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். வேதத்தை நேசிக்கிறவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களா. பைபிள் எத்தனை பேர்ட்ட இருக்குது கையில்? சிலர் பைபிள் கொண்டுடல, வேதத்தை எப்படி நேசிக்க முடியும்? அவங்க சொல்லுவாங்க, நான் இருதயத்திலே ஃபுல்லாக வேதத்தை தான் வச்சுருப்பேன். அப்படியா பிரியமானே? சந்தோஷமான காரியம். ஆனால் வேதத்தை என்ன செய்யுங்க? நேசிக்கிற பிள்ளைகளாக மாறுங்கள். அல்லேலூயா. பைபிளை வாசிங்க, நல்ல வசனத்தை உள்ளத்தில் பதிச்சு வைங்க. வேத புத்தகத்தில் கர்த்தருடைய புத்தகத்தை தேடி வாசியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய புத்தகத்தை தேடி வாசிக்க வேண்டுமாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள வல்லமை உண்டு. பிரைஸ் தி லார்ட். அதனால் இந்த வேதத்தை நேசிக்க நேசிக்க, ஏன்னா சங்கீத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பான்? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற ஒரு மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வேதத்தை நேசிக்கிறவங்க என்ன செஞ்சாலும் அதை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவார். அல்லேலூயா. அவங்க கைகளின் அந்த ஆசீர்வாதம் பாருங்கள். எப்படி வேதத்தை நேசிங்க, நல்ல வசனங்களை படிங்க, ஆழமாக சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க. எவ்வளோ இரவும் பகலும் தியானிக்கிற ஒரு அனுபவம் இருக்கட்டு. பிரியமானே, ஒரு நாள் ஒரு வேளையாவது நான் பைபிள் படிக்கிறேன். உண்மையிலே நான் ஒரு டைமாவது காலையிலையோ நைட்டோ இல்லை எப்போ நான் பைபிள் படிச்சுட்டு தான் படுக்கிறேன்னு சொல்லி அவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி காண்பீங்க பார்க்கலாம். சோத்திரம். சரி, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உண்மையிலே நிறைய பேர் இருக்கிறீங்க. அல்லேலூயா. பரவாயில்லை, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சிலர் கேலண்டரில் ஒரு வசனம் பார்த்துட்டு படிச்சிருவோம் இல்லையா? நாங்கள் இப்போது பிரயாணத்தில் இருந்தோம் இல்லையா? இப்போ முந்தானேத்து போனோம், பிரயாணத்தில் போனோம். அப்போது பைபிள் எடுத்து படிக்கிறதுக்கு உள்ள சூழ்நிலை இல்லை. ட்ரெயின் படிக்கலாம், பைபிள் கொண்டு போகிற தப்பு கிடையாது. அப்போ நாங்கள் சங்கீதம் 23வது அதிகாரத்தை நாங்கள் எல்லாரும், நான் ஒரு வசனம், அடுத்த வசனம் ஐவி, அப்புறம் நேக்கோ, இப்படி 3 பேரும் சொல்லி 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 முழு வசனத்தையும் அப்படி சொல்லி முடித்தோம். பிறகு அப்புறம் இரவில் அங்கேருந்து வரும்போது சங்கீதம் 91 அதை சொல்லி முடித்தோம். இப்படி பாருங்கள், ஏன்னா வசனத்தை எப்படியாவது நம்ம உள்ளத்தில் உச்சரிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. காலையில் சங்கீதம் 92 வாசித்து ஜெபம் பண்ணோம். பிரைஸ் தி லார்ட். ஐயோ, ட்ரெயினில் பஸ்ஸில் எல்லாரும் பார்ப்பாங்க, வெக்கப்படாதுங்க. இந்த பாருங்கள், முஸ்லீம்ஸ் அவங்களெல்லாம் பாருங்கள், இந்த நமாஸ் பண்ணும்போது எந்த இடம்னே இல்லாமல் உடனே கீழே முழங்கால் அந்த இது போடுறவங்க இருக்கிறாங்க, பணிந்து குனிகிறவங்க. அல்லேலூயா. ஏன் காரணம் என்ன? ஆண்டுடைய பிள்ளைகள். அப்போ நமக்கு வேத புத்தகம் தான் எல்லாம் ஜீவன். பிரைஸ் தி லார்ட். இந்த சத்திய வார்த்தை தான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். இந்த சத்தியத்தினால தான் உங்கள் சமாதானத்தை அடைய முடியும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ மிகுந்த சமாதானம் உண்டு. அல்லேலூயா. என்ன சமாதானம்? ஒரு விஷயம் கரம் கொடுத்து சொல்லுங்கள், மறக்காமல் இருக்கிறதுக்காக தான் கையை கொடுத்து சொல்லுங்கள். என்ன சமாதானம்? வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ மிகுந்த சமாதானம். அல்லேலூயா. அங்கே முந்தின வசனம் என்னது? என்ன சமாதானம்? எல்லா புத்திக்கும் தேவ சமாதானம். அல்லேலூயா. முதலாவது பூரண சமாதானம். பிரைஸ் தி லார்ட். பூரண சமாதானம், தேவ சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மிகுந்த சமாதானம். அல்லேலூயா. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீங்களும் நான் அதை சுதந்திரிக்க தீர்மானம் பண்ணுங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா?
அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகளே, எப்படியாவது வேதத்தை நேசிக்கிறவர்களாய் மாறுவோம். கர்த்தருடைய வேதத்தில் பார்க்குறோம், கடைசியாக வாசிக்கும்போது பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையில் ஒரு வார்த்தையை கூட நாம் வாசிக்கும் பொழுது பாருங்கள், கடைசியாக நதி போன்ற சமாதானம், ஏசாயா 48 அதை ஒன்றை வாசிப்போம். பெயர் பெற்று யூதாவின் நீரூற்றிலிருந்து சுரந்தவர்களும் கர்த்தருடைய நாமத்தின் மேல் ஆணையிட்டு உண்மையும் நீதியும் இல்லாமல் இஸ்ரவேலின் தேவனை அறிக்கையிடுகிறவர்களுமான யாக்கோபின் வம்சத்தாரே கேளுங்கள். அவர்கள் தங்களை பரிசுத்த நகரத்தார் என்று சொல்லி சேனைகள் கர்த்தர் என்ற நாமமுள்ள இஸ்ரவேலின் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிறார்கள். பூர்வ காலத்தில் நடந்தவைகளை ஆதி முதல் அறிவித்தேன், அவைகளின் வாயிலிருந்து பிறந்தன, அவைகளை வெளிப்படுத்தினேன், அவைகளை சடுதியாய் செய்தேன், அவைகள் நடந்தன. 19வது வசனமா? வாசி. உன் சமாதானம் எப்படி இருக்குமா? நதியை போலவும், பாருங்க, நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலவும் இருக்கு. எத்தனாவது வசனம்? 18. அல்லேலூயா. 48:18 வாசிக்கிறோம். சமாதானம் எப்படி இருக்குமா? நதியை போலவும் நீதி சமுத்திரத்து அலையை போலவும் இருக்கும். அல்லேலூயா. அப்போ சமாதானத்தை ஆண்டு எப்படி மாற்றார்? ஒரு நதியை போல மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆதலால் தேவ பிள்ளைகளே, நம்ம தேவனுக்குள் நம்மை ஒப்பு கொடுத்து தீர்மானம் எடுப்போம். 3வது நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்றார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ மெய்யாகவே தேவ பிள்ளைகளுடைய இருதயம் இன்னைக்கு கலங்கி குழம்பி வேதனையிலையும் பாடுகளையும் இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்லுகிற, உங்கள் இருதயம் என்ன செய்ய வேண்டாம்? கலங்க வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். அதே அதிகாரத்தில் நீங்கள் 14வது அதிகாரம் 1வது வசனம் வாசித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவரிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். அதனால கர்த்தருடைய மேல விசுவாசமாய் இருக்கிற பிள்ளைகளுடைய இருதயம் என்ன செய்ய வேண்டாம்? கலங்க வேண்டாம். அல்லேலூயா. பயப்படாதுங்க, குழம்பாதுங்க, ஆண்டவருக்கு மேலே நம்பிக்கையாக இருங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்றைக்கு சவுலும் அவனுடைய ஜனங்களும் அந்த பெலிஸ்தீனாகிய கோலியாத்தை கண்டு எல்லாரும் பயந்து நடுங்கினாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் தாவீது அந்த யுத்த களத்தில் வந்தபோது தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்கள். அந்த பெலிஸ்தீனை பார்த்துட்டு அவர் என்ன சொல்லுவார் பாருங்கள். 17வது அதிகாரம் அதில் 32வது வசனம் படிங்க. 17:30 32 1 சாமுவேலில் படிங்க. தாவீது சவுலை நோக்கி இவன் நிமித்தம் ஒருவருடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. இந்த கோலியாத்தை பார்த்து எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. எல்லாரும் நடுங்கிட்டே இருந்தாங்க, கலங்கி குழம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் தாவீதுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதுக்குள்ளே இருந்தார். தாவீது கர்த்தரோடு இருந்ததுனால தாவீதுட்ட சொல்றாரு, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியது, ஒருவனுடைய இருதயமும் என்ன செய்ய வேண்டாம்? கலங்க வேண்டியதில்லை. அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தீனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். பாத்தீங்களா? பெலிஸ்தீனோடு யுத்தம் பண்ணுவேன். ஏன்னா தாவீது யுத்தம் பண்ணி கடைசி என்ன செஞ்சான்? கோலியாத்தை கொன்றே போட்டுட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களாம். அல்லேலூயா. இருதயம் கலங்கி குழம்பி ஏதோ ஒன்று நினச்சி பயப்படாதுங்க. உங்களுக்குள்ள தேவ அபிஷேகம் உண்டு, தேவ வல்லமை உண்டு. தாவீதை போல தேவனுக்காக வைராக்கியமாக இருங்கள். பிரியமானவர்களே, உங்களை கொண்டு சத்துருவின் கிரியைகளை அழித்து ஜெயத்தை தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆதலால் நாம் எல்லாரும் கண்களை மூடி இப்பொழுது நாம் தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஜோசுவாவை பார்த்து, ஓ பலன் கொண்டு திடமனதாயிரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன். எல்லா தேவ பிள்ளைகளும் கண்களை மூடி ஆண்டுட்டு ஒரு விசை ஒப்பு கொடுப்போம். இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வார்த்தை ஒரு விசை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்.
உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. உலக சமாதானம், உலக சந்தோஷம், உலக சிற்றின்பம் எல்லாம் மறைந்து போய்விடும். உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே இருக்கிறது. உலகம் சாத்தானின் கிரியைகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறது. இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்து உங்களை என்னை மீட்டு ரட்சித்திருக்கிறார். நீங்கள் அவர் பிள்ளைகளாக வாழும் பொழுது சமாதானத்தை நாட வேண்டும், சமாதானத்தை வாஞ்சிக்க வேண்டும். தாவீது சொல்லுகிற சமாதானத்தை நாடுகிறேன், ஆனால் ஜனங்க எனக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வராங்க. அருமையானே, நீ சமாதானத்தை நாடும் பொழுது உனக்கு சமாதானம் உண்டு. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமானால் சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி ஆண்டவர் உதவி செய்வார். இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது செபிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு, இரண்டாவது வேதத்தை தியானிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு, உறுதியாய் பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு சமாதானம் உண்டு. ஆதலால் ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட பாக்கியத்தை தாரும். உண்மையான உம்மை நேசிக்கிற மகனா மாற்றுங்க. உண்மையாமை உறுதியாய் பிடித்து கொள்ளுகிற பாக்கியத்தை தாரும். ஜெபிக்கிற ஒரு பாக்கியத்தை எனக்கு தாரும். அப்படிப்பட்ட ஒரு மகிமையினால் தேவ பிள்ளைகளை நிரப்புங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சமாதானம் நதியை போல புரண்டு வருவதாக. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் மகிமைக்குள்ள ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, சமாதானத்துக்காக காத்திருந்தேன், ஆனால் சமாதானம் இல்லை. ஹல்லேலூயா, ஓ க்ளோரி, ஹல்லேலூயா. எல்லா குடும்பத்திலையும் ஒரு சமாதானத்தின் ஆவியை ஊற்றுங்க. உள்ளத்தில் சமாதானம் இல்லாத குடும்பங்கள், வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்கள், கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீர்கள் இயேசுவின் நாமத்தில் மெய்யான சமாதானமாகிய உம்மிடத்தில் இருக்கிற வருகிற சமாதானத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, உங்கள் சமாதானம்தான் ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆறுதல் படுத்தும், தைரியப்படுத்தும். எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானத்தை ஒவ்வொருடைய உள்ளத்திலையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. எல்லா சத்துருவின் கிரியைகள், அந்தகார கிரியைகள், சமாதான கேடுகளை கொண்டு வருகிற பொல்லாத சாத்தானின் சகல தந்திரங்களையும் இயேசுவின் நாமத்திலே முறியடித்து போடுகிறோம். ஆண்டவரே, வல்லமையான கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. உன் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுகிறதற்காக நன்றி. ஒவ்வொரு குடும்பத்திலையும் உடைய சமாதானத்தின் ஆவியை ஊற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். தேசங்களில் ஒரு சமாதானத்தின் அபிஷேகத்தை ஊற்றி ஆசீர்வதிக்க போகிறபடிக்காக உமக்கு நன்றி. எல்லா குடும்பங்களிலும் உடைய மகிமையை ஊற்றி விட்டதற்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய திருப்பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, கடந்து வந்த எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. இந்த செய்தியை பார்க்கிற கேட்கிற எல்லா குடும்பங்களையும் உம்முடைய சமாதானம் தங்கி இருப்பதாக. கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்று சொன்னபடி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. ஒரு மாற்றங்களை தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்காக உம்மை துதிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்.